உங்களதான் நம்பி இருக்கேன். அத்தை ப்ளீஸ், அத்தை ப்ளீஸ். அக்கா என்னாச்சுக்கா? என் மருமக என் கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறா. இதுல ஏதாவது தப்பு இருக்கா? ஐயோ அத்தை, தாராளமா. இவ உங்க மருமக தானே? சரியா சொன்ன. நீ எழுந்திருமா. அத்தை, எதுக்கு அக்காவை அவசரமா வர சொன்னீங்க? அது என்னன்னு உன் அக்கா கிட்டயே கேளு, அவளே சொல்லுவா. ஏனக்கா, என்னாச்சு? அது அத்தை குலதெய்வ கோயிலுக்கு பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டுருக்காங்க. பூஜை பண்ண பிரசாதத்தை அவங்க கையால எனக்கு பூசி விடுறதுக்கு நேர்ல வர சொன்னாங்க. அடிப்பாவி. அதான் அவங்க கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினேன். இவ எப்படி வாய்க்கூசாம பொய் சொல்றான்னு பாத்தியா? விட்டா நம்மளையே வித்துடுவா போல இருக்கு. இவகிட்ட நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும், இல்லன்னா அவ்வளவுதான். ரொம்ப சந்தோஷம் அத்தை. நாங்க 2 பேரும் சின்ன வயசுல இருந்தே அம்மா இல்லாம தான் வளர்ந்தோம். இப்போ நீங்க பண்றத பார்த்தா எனக்கு எங்க அம்மா தான் ஞாபகம் வராங்க. இப்போ நீங்க எங்களுக்கு ஒரு அம்மா மாதிரி கிடைச்சிருக்கீங்க. உங்களை மாதிரி ஒருத்தவங்க என் அக்காக்கு மாமியாரா கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி என் அக்காவையும் உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். என் மருமகளுக்கு என்ன குறை? நான் என்ன சொன்னாலும் என் மருமக அதை கேட்டு கரெக்டா நடப்பான். அப்படி இல்லன்னா என்ன நடக்குன்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். அத்தை, நீங்க வேணா பாருங்க, என் அக்கா உங்க மனசு நோகாம நடந்துப்பா. பாக்கதானே போற. என்ன பண்றது, இப்படி அவசரப்பட்டுட்டாலே. என்னாச்சு அத்தை? இப்போ உன் அக்கா என் பையனை கல்யாணம் பண்ணலன்னா எனக்கு பெரிய இடத்துல பொண்ணு அமைஞ்சிருக்கும். அது இல்லாம போச்சே. ஏதாவது பிரச்சனையா அத்தை? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. உன் அக்காவுக்கு பதிலா என் தம்பி பொண்ண என் பையனுக்கு கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணிருந்தோம். என் பையனுக்கு வரதட்சணையா மட்டும் 50 பவுன் நகை, 10 லட்சம் ரொக்கம், காரு, அது இதுன்னு ரொம்ப பெருசா பண்ணிருப்பாங்க. ஏன்னா உங்ககிட்ட அதெல்லாம் நான் எதிர்பார்க்க முடியுமா? எங்க ஸ்டேட்டஸுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல, அது இல்லாம நாங்க பொண்ணு எடுத்தா சரியா வராதுல்ல. இந்த வீட்டை வித்து அதுல வர காசுல எனக்கு ஒரு பங்கு கொடுங்க. முன்னாடியே பிளான் போட்டு வச்சுட்டு தான் வந்திருக்கல. பாவமா இந்து, உனக்காகத்தான் அவ இவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லா ஏற்பாடையும் பண்ணிருக்கா. அவளை பத்தி கொஞ்சமாச்சு நீ யோசிச்சு பார்த்திருந்தா இப்ப நீ இந்த மாதிரி எல்லாம் பேசியிருக்க மாட்ட. ஏமா, அவளுக்காகவாது நீ கொஞ்சம் பொறுமையா இருக்கலாமேமா. இல்ல நான் உசுரோட இருக்கிற வரைக்கும் பொறுமையா இருக்க மாட்டியா? அதுக்குள்ள என்ன அவசரம் சொத்தை பிடிக்கிறதுக்கு? பாரு, இந்த வீட்டுல எல்லாருக்கும் பங்கு இருக்கு. ஆனா நீ நினைச்ச உடனே எல்லாம் இந்த வீட்டை விற்க முடியாது. இந்த வீடு மீனாட்சி வாழ்ந்த வீடு. மீனாட்சி வாழ்ந்த வீடு. நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டை எதுவும் பண்ண விட மாட்டேன். அதை தெரிஞ்சுக்க. நீங்க டென்ஷன் ஆகாதீங்கப்பா, நீங்க டென்ஷன் ஆகாதீங்கப்பா. நான் பேசிக்கிறேன் அக்கா கிட்ட, நான் பேசிக்கிறேன். அக்கா, அக்கா உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் பண்றேன்க்கா. இந்த வீட்டை விக்கிறதுல எனக்கும் விருப்பம் இல்லக்கா. ஏன்னா இது நம்ம அம்மா. அம்மா 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 அம்மா, எதுக்கு எடுத்தாலும் அம்மா. இந்த வீட்டையே கேட்டுட்டு அழுங்க. ஒரு நாளாவது நான் சொல்றது நீங்க 2 பேரும் காது கொடுத்து கேட்டிருக்கீங்களா? என்ன பிரச்சனைன்னு ஒரு நாளாவது கேட்டிருக்கீங்களா? ஏன் பிரச்சனை எப்பவுமே உங்களுக்கு புரியாது.
சாப்பாடு ரெடியா? ரெடியா இருக்கு. இதை எடுத்துட்டு வரேன். சரி அண்ணி. ஏடி சமையலகத்துக்கு சொன்னா நீ இப்படி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க? நாளைக்கு கல்யாணம் பண்ணிட்டு உன் புருஷன் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நீ என்ன பண்ண போறன்னு எனக்கு ஒண்ணும் தெரியல. சுகுணாக்கா உன்னை இப்படிதான் சொல்லிருப்பாங்க. சரியா? போய் கருணாக்கு சாப்பாடு எடுத்து வை. இனிமே நீங்க மேல உட்கார்ந்துதான் சாப்பிடணும். சரியா? சாப்பிடுங்க. சாப்பிடுங்கன்னு சொல்றேன்ல, சாப்பிடுங்க. என்னாச்சு? தண்ணி? இல்ல, ஒரு நிமிஷம் கொண்டு வரேன். கர்ணனா பாத்த என்ன அவளை பார்த்ததும் விக்கல் வந்துருச்சா? ஐயோ என்ன இவன் டேபிள்ல உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்கான்? இருங்க, இந்தங்க முதல்ல தண்ணி குடிங்க.